இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 5 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் 25. சங்கீதம் அத்தியாயம் 24 5 வாழ்க்கை பாடங்கள். தொடர்ச்சியா நம்ம சங்கீதம் 1 23 வரைக்கும் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை பார்த்துட்டு வரோங்க. ஏன்னா தேவன் ஏராளமான லெசன்ஸ் இதுல வச்சிருக்காருங்க. ஒரு கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், எல்லாமே தெளிவா ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாருங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த அதிகாரத்துல இருக்கிற 5 வாழ்க்கை பாடங்களை சுருக்கமா நம்ம பார்க்கலாங்க. முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருக்கு தான் எல்லாமே சொந்தங்க. இந்த பூமி, வானம், அண்ட சராசரம் எல்லாமே தேவனால படைக்கப்பட்டது, தேவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இதை நம்ம நல்லா உணரணுங்க. சங்கீதம் 24 அதிகாரம் 1வது வசனத்துல சாம் சாப்டர் 24 verse 1, பூமியும் அதிலுள்ள பூர்ணமும் உலகமும் அதில் வாசமாய் இருக்கிறவர்களும் கர்த்தருடையவைகள். பாத்தீங்களா, எல்லாமே கர்த்தருடைய, நம்மளும் கர்த்தருடையவங்க தான் இல்லைங்களா? ஏன் இதை சொல்றோம்னாக்கா, எல்லா நல்ல வரங்களும் அவர்கிட்ட தான் நமக்கு வருதுங்க இல்லைங்களா? நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும், நம்ம சுவாசிக்கிறோம்னா அந்த சுவாசம் தேவன் கொடுத்தது, இந்த உடம்பு தேவன் படைத்தது, ஃபுட்டு தேவன் படைத்தது, ட்ரெஸ் போடுறோம் அது தேவன் உண்டாக்குனது, இந்த வீடு தேவன் உண்டாக்குனது இல்லைங்களா? இந்த அட்மாஸ்பியர் தேவன் உண்டாக்குனது. தேவன் இல்லாம நம்ம லைஃப் ஒண்ணுமே இல்லைங்க. ஒன்னொன்னத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறாருங்க. எல்லாம் கிரமமா நடக்குது. தேவனுடைய வல்லமை ஞானம் இதுல நம்ம பாக்குறோம். முக்கியமா அவரோட அன்புங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஐடியலா இருக்கணும், நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கரெக்டா தேவன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு தான் இது எல்லாமே சொந்தம். நம்ம இருக்கிறதே கொஞ்சம் காலம் தாங்க. ஸோ நம்ம தேவனுக்கு தான் மகிமையை செலுத்தணும் இல்லைங்களா? யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1:17, ஒவ்வொரு நல்ல கொடையும் பூர்ணமான வரமும் மேலிலிருந்து ஒளிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாத்தீங்களா, எல்லாமே எங்கத்துல இருந்து வருதுங்க? ஜோதிகளின் பிதாவா இருக்கிற தேவன் கிட்ட இருந்து எல்லாமே இறங்கி வருதுங்க. நம்ம எதுவுமே பண்றது இல்ல. நமக்கு டேலண்ட் இருந்தா கூட அதுவும் தேவன் தான் கொடுக்குறாரு. இல்ல நம்ம சுயமா பண்ணுதுன்ட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க. தேவனுக்கு விரோதமா செய்கிறோம் தெரியுங்களா பாவங்கள, அதுதான் ஃப்ரீ வில்ல நம்ம பண்ற தப்பு. மத்த எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையில தான் நம்ம பண்றோமே தவிர, இதுல நம்ம புகழ்ச்சி அடைகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம ஒண்ணு நம்ம நல்லா உணர வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறது, நம்மளுடைய சக்சஸ் எல்லாமே டெம்பரரி. நம்ம சொத்துக்கள் டெம்பரரி, நமக்கு வருகின்ற அப்ரிசியேஷன் டெம்பரரி. இட்டர்னல் என்ன, தேவனுக்காக நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நித்தியமா வரப்போகுது. 1 தீமோத்தி 6 அதிகாரம் 7வது வசனத்துல, 1 தீமோத்தி சாப்டர் 6:7ல, நாம் உலகத்துக்குள் எதையும் கொண்டு வரவில்லை, உலகத்தில் இருந்து எதையும் கொண்டு போகவும் முடியாது. பாத்தீங்களா, எதுவுமே கொண்டு போக முடியாதுங்க. இதுதான் யதார்த்தம். இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன், இந்த லைஃபுக்காக அதிகமா போராட மாட்டோம். இந்த லைஃபுக்காக நம்ம இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? எல்லாமே தேவன் நம்மளுக்கு கொடுத்ததுங்க. தேவன் நம்ம அவருக்கு உண்மையா இருந்தாக்கா என்னென்ன தேவையோ அதெல்லாம் சந்திக்கிறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோட நீதியும் தேடுங்கள், எல்லாமே உங்களுக்கு தேவன் கொடுப்பாரு. இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் கரெக்டான டைம்ல கொடுப்பாருங்க. நம்ம பயப்படவே தேவையில்லை. அதை விட்டுட்டு இது பின்னாடி நம்ம ஃபுல்லா ஒரு கோலா வச்சுட்டு பணம் சம்பாதிக்கணும், என் லைஃப்ல இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிச்சானாக்கா நான் செட்டில்டு, என்னோட லைஃப்ல நான் இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்தா என்னோட லைஃப் செட்டில்டு, இவ்வளவு படிச்சாக்கா என்னோட லைஃப் செட்டில்ன்ட்டு நம்ம நினைச்சுங்க, நம்மள மாதிரி ஒரு முட்டாள்தனமான மனுஷன் யாருமே இருக்க முடியாது. ட்ரூ செக்யூரிட்டி, உண்மையான பாதுகாப்பு தேவன் கிட்ட இருந்து வருதுங்க, சொத்துக்கள்ல இருந்து வரல. இதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 28ல, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11:28, தன் செல்வத்தில் நம்பிக்கை வைக்கும் அவன் விழுந்து போவான், நீதிமான்கள் பசுமையான இலைகளை போல் வளர்ச்சி அடைவார்கள். பாத்தீங்களா, செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நாங்க விழுந்து போயிட்டீங்களா? நம்ம கூட பணத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சோம்னாக்கா சடனா நம்மளுக்கு நாங்க அழிவு வரும், சடனா கீழே விழுந்து போயிடுவாங்க சகோதரர். இதுதான் உண்மை. பணத்தின் மேல நம்பிக்கை வச்சவங்க யாருமே நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லைங்க இல்லைங்களா? பீஸ் போயிடும், தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் நம்ம சொல்லலாம். 2022வது வருஷம் பெங்களூர்ல அருண் ஜோசப் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் இருந்தாரு. இவருக்கு பிசினஸ்ல ஹெவியான லாஸ்ங்க, நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் அதுல இழந்துட்டாரு அவர். அப்ப அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு, எதுவுமே நான் கொண்டு வந்தது இல்ல, தேவன் தான் கொடுத்தாரு. சோ இப்போ என்கிட்ட இருந்து இது போயிடுச்சுனாக்கா அது தேவனோட சித்தம் இல்லாம நடந்திருக்காது, இதன் மூலியமா தேவன் எனக்கு ஏதோ பாடம் கொடுக்குறாரு, அதை நான் ஏத்துக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவர் ஊழியத்துல இறங்கிட்டாருங்க. சோ
ஸோ 4 பேருக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லணும், தேவனுடைய சுவிசேஷத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துல ரொம்ப ஈடுபாடு காமிச்சு நிறைய பேருக்கு சத்தியத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு வருஷத்துல தேவன் என்ன பண்ணாருனாக்கா, அவரோட லைஃப்ல வந்து சமாதானத்தை கொடுத்தாருங்க. திருப்பி வந்து ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து அவருக்கு வந்துச்சு. பாத்தீங்களா? தேவன் வந்து உணர வைக்கிறாரு. தேவனை நம்பினா மட்டும் தான் நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி, பீஸ் எல்லாமே ஒரு நம்பிக்கை எல்லாம் பிறக்கிறது. இல்லைன்னா கிடையாதுங்க. இல்லைங்களா? இதை விட்டுட்டு நம்ம மத்த விஷயத்த தேடணும்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் வந்து லாஸ் தான். சோ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் தான் எல்லாத்துக்குமே அதிபதி. எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. நமக்கு சொந்தமானது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இது முதலாம் பாடம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஓனர்ஸ் கிடையாதுங்க. இந்த லைஃப்ல நமக்கு வீடு இருக்கலாம், சொத்து இருக்குதான், இல்லைங்களா? நிறைய பணம் இருக்கலாம். இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஓனர் கிடையாதுங்க. அந்த பெருமை நம்ம வந்து வச்சுக்க கூடாதுங்க. தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம வந்து உக்கிரக்காரன். ஒரு மேனேஜர்ஸ் மாதிரி. ஓனர் வந்து தேவன் தான். அத வந்து நம்ம தேவனுடைய மகிமைக்கு எப்படி பயன்படுத்துறோம்ட்டு தேவன் பார்க்கிறாரு. இது 2வது லெசன்ங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமையும், பணத்தாசையும் வந்து அழிஞ்சு போயிடும். ஆனா தேவனோட அத்தாரிட்டிய வந்து நம்ம நம்பிக்கை வச்சு, அவர் மேல முழுசா வந்து நம்பி நம்ம வாழும்போது, நம்ம கெட்டுப் போவது இல்லை. இது முக்கியமான விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ உட்கார்ந்து நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு தான் இது எல்லாமே சொந்தம் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம 100% நம்புறோமா? இல்ல இதெல்லாம் நான் சம்பாதிச்சு இருக்கிறேன். என்னோட சொத்து, என்னோட டேலண்ட்ல நான் சம்பாதிச்சதுன்ற எண்ணம் இருக்குதா? அந்த மாரி எண்ணத்த நம்ம வச்சுக்க கூடாதுங்க. 2வது பாடம் நம்ம பார்க்கும் பொழுது, தூய இதயம் உள்ளவர்கள் தேவன வந்து தரிசிப்பாங்க. இல்லீங்களா? மற்றவங்க வந்து தரிசிக்க முடியாதுங்க. இது முக்கியமான ஒரு குவாலிட்டி. 24ஆம் அதிகாரம் சங்கீத்துல நம்ம பார்க்கும்போது, யாரெல்லாம் வந்து பரலோகத்துக்கு போவாங்க? எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் வந்து தேவன தரிசிப்பாங்க, தேவனோட சமூகத்துல இருப்பாங்கன்ட்டு ஒரு லிஸ்டே குடுக்குறாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தூயமான இதயம். இல்லைங்களா? தவறான எண்ணங்கள் இல்லாம, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது. இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்க. சங்கீதம் 24:4லங்க. கைகளில் தூய்மையும், இதயத்தில் சுத்தமுள்ளவன், தன் ஆத்துமாவை வீணான இடத்தில் உயர்த்தாதவனும், பொய்யாக சத்தியம் பண்ணாதவனுமானவன். பாத்தீங்களா? இந்த மாரி கேரக்டர் இருக்கிறவங்க மட்டும் தான் என்னங்க பரலோகத்துக்கு போக முடியும். கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் பியூர் ஹார்ட். அந்த பியூர் நம்ம கிட்ட இருக்கணுங்க. அன்கண்டிஷனலா மத்தவங்கள வந்து லவ் பண்ணணும், இரக்கம் காட்டணும். ரொம்ப ரொம்ப நம்ம கைண்டா நடந்துக்கணுங்க. ஜென்டிலா இருக்கணும். யாருக்கும் வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூடாதுங்க. பொய் பேசணும்னு நினைக்க கூடாது. ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது. பணம் வாங்கிட்டு ஏமாத்துற அந்த புத்தி வச்சுக்க கூடாது. நல்லது பண்ணணும். நமக்கு மத்தவங்க தீமை பண்ணா கூட அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். ஜெபம் பண்ணணும் மனசார அவங்களுக்கு. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழ்த்தணும். அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இது வந்து தூய்மையான உள்ளம். இந்த உள்ளம் இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்துச்சுங்க. ஊழியக்காரங்கள்ட்ட இருந்துச்சு. இல்லைங்களா? அதனால தான் தேவன் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. ஏன் இது ரொம்ப முக்கியம்னாக்கா, தேவன் வந்து நம்ம வெளிரங்கமான விஷயங்கள அவர் வந்து பார்க்கறதில்ல. உலகம் வந்து நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம கிட்ட என்ன கார் இருக்குது, எந்த மாரி வீடு கட்டி இருக்கிறோம், இல்லைங்களா? எந்த மாரி நகைகள் வச்சிருக்கிறோம், இததான் பார்க்குறாங்க. இத பார்த்து தான் வந்து மரியாதை குடுக்கிறதே. ஆனா தேவன் எத பார்க்கிறாருங்க? இதயத்த பார்க்கிறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, 1 சாமுவேல் சாப்டர் 16 வெர்ஸ் 7ல கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார், அவன் தோற்றத்தையும் அவன் உயர்ந்த உடல் அமைப்பையும் நோக்காதே. நான் அவனை நிராகரித்தேன். மனுஷன் பார்ப்பது போல நான் பார்க்கிறதில்லை. மனுஷன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கின்றான். கர்த்தரோ இதயத்தை அந்த இதயத்தை பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கிறோம்? சுத்தமுள்ளதா இருக்குதா? மலப்பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? மத்தேயு 5:8 மேத்யூ சாப்டர் 5:8 இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள். பாத்தீங்களா? யாரு தேவனை பார்ப்பாங்கன்னு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதயத்துல சுத்தமுள்ளவர்கள் மட்டும்தான் தேவனை பார்ப்பாங்கன்ட்டு இருக்குதுங்க. சோ அடிக்கடி தேவனிடத்துல நம்ம போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. நம்ம சுத்திகரிச்சுக்கணும். 1 யோவான் 1:9 1 ஜான் 1:8 நம்முடைய பாவங்களை நாமே ஒப்புக்கொண்டால், அவர் விசுவாசம் உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து சகல அநீதியிலுமிருந்து நம்மை சுத்திகரிப்பார். பாத்தீங்களா? நம்மள வந்து சுத்திகரிக்கிறாரு. அடிக்கடி தேவனோட சமூகத்துல போயிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணணுங்க. தேவனே, எனக்குள்ள ஏதாவது குறை இருந்தா நீங்க எனக்கு காட்டுங்க தேவனே. நான் அதுல இருந்து வெளியே வரணும்ப்பா. யோசிக்கிறோங்க நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் அடிக்கடி பண்ணுங்க. என்கிட்ட ஏதாவது தவறான எண்ணங்கள் இருக்குதா? நான் வந்து தப்பா யாராவது பார்க்கிறேனா? தப்பா மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறேனா? இதயத்துல வந்து சுத்தம் இருக்குதா? மத்தவங்கள வந்து நான் வந்து நெகட்டிவா வந்து போர்ட்ரே பண்றேனா?
வேணும்ன்ட்டு அவங்க மனச காயப்படுத்துற மாதிரி பேசுறானா? ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற எண்ணம் இருக்குதா? எதிர்க்க அவங்க வரும்போது பார்த்தும் பார்க்காத மாரி போறானா? இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இதெல்லாம் வந்து நெகட்டிவான அசுத்தமான குணங்கள். அந்த அசுத்தமான குணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க. இதயத்துல வந்து சுத்தம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து போல. 2023வது வருஷம் சென்னையில ரெபெக்கா டேனியல் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஸ் கிடைக்குதுங்க. ரூ. 25,000 இருக்குதுங்க அதுல. இவங்கள பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கும் வந்து அவங்க லைஃப்ல வந்து கஷ்டம் இருக்குதுங்க. அந்த பணத்த எடுத்து இவங்க ஏதாவது அவங்களோட பெர்சனல் யூஸ்க்கு பண்ணியிருந்துக்கலாம். இல்லைங்களா? அந்த சான்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அந்த ஓனர் கிட்ட போயிட்டு குடுத்துடுறாருங்க. இல்லைங்களா? சோ அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஹெல்ப் பண்றாங்க. இவங்களுக்கும் நல்லது நடக்குது. எதனால வந்து இவங்களுக்கு நல்லது நடக்குதுனாக்கா, இவங்க கிட்ட உண்மை இருந்துச்சு. இவங்க கிட்ட மனசு வந்து சுத்தம் இருந்துச்சுங்க. அதனாலதான். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து உள்ளத்துல வந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல கிடையாதுங்க. அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்க்கு இன்னைக்கு உலகமே வந்து அதன் பின்னாடி தான் போறாருங்க. இல்லைங்களா? ஃபேஷன். நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிக்கணும், நல்லா மேக்கப் பண்ணணும், நல்லா ஜுவல்ஸ் போடணும், நல்லா வாட்சஸ் போடணும், நல்லா ஷூஸ் வாங்கணும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அதே டைம் வந்து இன்னர் வேல்யூஸ் உள்ளத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா? பரிசுத்தத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா? அப்படின்னாக்கா அது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். சோ நம்ம வந்து உள்ளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேர்மை இருக்கணுங்க. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்லயும் சரி, தாட்ஸ்லயும் சரி. இது 2த்துலயும் வந்து நேர்மை இருந்துச்சுனாக்கா, நம்ம தேவன் கிட்ட போயிட்டே இருக்கலாங்க. ரொம்ப க்ளோஸர் ஆகலாங்க. பாவம் வந்து நம்மள தேவனை விட்டு பிரிக்கும். இல்லையா? ஆனா பரிசுத்தம் என்ன பண்ணுங்க, தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த பாண்டேஜ், அந்த ஒரு ஃபெலோஷிப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க சகோதர சகோதரி. சோ இந்த விஷயத்த யோசிக்கணுங்க. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட இருதயம் இன்னைக்கு தேவன் முன்னாடி எப்படி இருக்குது? யாரும் இல்ல, யார பார்க்குறாங்க? நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல தேவன் எப்போதுமே என் கூட இருக்கிறாரு. என்னோட சரீரம் வந்து தேவனோட ஆலயம். அத வந்து நான் கெடுக்கக் கூடாது. நான் பரிசுத்தமா தான் இருக்கணும். நான் யோசிக்கிற விதம், பேசுற விதம், பார்க்கிற விதம் எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாரும் இல்லாதபோது கூட நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் தேவன் வந்து விரும்புகின்றார். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப நீதிமானாக வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமாக நமக்கு கன மகிமை உண்டு. ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மளுக்கு குடுப்பார். இன்னைக்கு இல்லன்னா கூட வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய கன மகிமை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதனால நம்ம நீதியின் வாழ்க்கை தான் வாழணும். சங்கீதம் 24:5ல அவன் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சகராகிய தேவனிடத்தில் நீதியையும் பெறுவான். பாத்தீங்களா? என்ன பெறுவாருங்க? நீதிய வந்து தேவனிடத்திலிருந்து பெறுவார். ஏன்னா, நீதியான வாழ்க்கை அவர் வந்து வாழ்ந்துக்கிறாருங்க. அதனால தேவன் வந்து கன மகிமை குடுக்குறாருங்க. பைபிள்ல வந்து நம்ம எவ்வளோ நீதிமான்கள வந்து பார்க்கிறோம். தேவன் சும்மா இல்லங்க. அருமையான வாக்குத்தத்தம் குடுத்தாருங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் குடுத்தாரு. அவங்க சந்ததி எல்லாமே தேவன் வந்து ஆசீர்வதிச்சாருங்க. தேவன் சும்மா விடுறதில்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 11:6ல விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது முடியாது. தேவனிடத்தில் வருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் நம்ப வேண்டும். பாத்தீங்களா? அந்த நம்பிக்கையோட நீதியா நம்ம வந்து வாழணுங்க. தேவன் நிச்சயமா பலன் கொடுப்பாரு. அவர் நிமித்தம் நம்ம வந்து பாடுகளை சகிச்சோமானால், தேவன் நிச்சயமா நமக்கு கனமகிமை கொடுப்பாரு. தேவன் நிமித்தம் நம்ம வந்து சகிச்சுக்கணும். தேவன் நிமித்தம் நம்ம நீதியா வாழணும். தேவன் இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்றதை எதிர்பார்க்கிறாரு. இதை செய்யறது மூலியமா தான் நம்ம வந்து அவரை பிரியப்படுத்த முடியும் அப்படின்ட்டு நம்ம உணர்ந்து வாழ வேண்டுங்க. இல்லைங்களா? உலகத்தாருக்கும் நம்மளுக்கும் வந்து ரொம்ப பெரிய வேரியேஷன் இருக்கணும். இல்லைங்களா? அவங்கள போல நம்ம வந்து இருக்கக்கூடாது. பரிசுத்தத்துக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றாருங்க. ரோமர் 14:17ங்க. ரோமன் சாப்டர் 14:17ல தேவனுடைய ராஜ்யம் சாப்பிடுதலும் குடிப்பதும் அல்ல. அது நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆகும். பாத்தீங்களா? இன்னைக்கு உலகமே எது பின்னாடி போறாங்கன்னாக்கா, சாப்பாடு, குடி. இல்லைங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஜாலி தாங்க. பார்ட்டி, குடி. இல்லைங்களா? வீக்கெண்ட் ஆனா குடி. இப்ப பெங்களூர்ல கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான ஸ்ட்ரீட்ஸ்லலாம் என்ன பண்றாங்க? வீக்கெண்டானா அவ்ளோ ரஷ். காரணம் என்னன்னாக்கா, பார்ட்டி பண்றது, குடிக்கிறது. இதுதான் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு எய்மா இருக்குது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது இல்ல. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷம். இல்லைங்களா? தேவனுக்குள்ளாக நம்மளுக்கு வருகின்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல நம்ம வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழணுங்க சகோதர சகோதரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சுயநீதினால தேவனுடைய கிருபையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக வருகின்ற அந்த நீதியினால தான் நம்ம வந்து நீதிமான் ஆகுறது. ஏன்னா நம்மளோட லைஃப் பாஸ்ட்ல எப்படி இருக்குதுங்க? வொர்ஸ்டான லைஃப் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இல்லைனாக்கா நம்ம நிச்சயமாக நீதிமான் ஆயிருக்கவே முடியாது. சோ அவரோட நீதியில தான் நம்ம வந்து நீதிமான் ஆகுறது. இத வந்து நம்ம மறந்துடக்கூடாது.
அதனால எப்படி வேணா இருக்கலாம்ன்ற அர்த்தம் இல்லைங்க இல்லைங்களா? அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம நீதிமானா இயேசு கிறிஸ்துவ போல வாழணும். பிலிப்பியர் 3:9 சொல்றாருங்க தெளிவா. பிலிப்பியன்ஸ் 3:9 நியாயப்பிரமாணத்திலான எனது நீதியினால் அல்ல, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் தேவனிடத்தில் வருகின்ற நீதியே. பாத்தீங்களா? தேவனிடத்தில் வருகின்ற நீதிங்க. சோ அந்த நீதியினால நம்ம கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். 2021 வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. சாமுவேல் ராஜ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு டீச்சர் இல்லைங்களா? இவருக்கு வந்து பிரைப் கொடுக்க ட்ரை பண்றாருங்க, லஞ்சம். எதுக்காகனாக்கா எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து காப்பி அடிக்கும் போது இவர் கண்டுக்காம இருக்கணும். அதுக்காக இவருக்கு நிறைய காசு கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னால முடியாது, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் வந்து உண்மையா தான் இருப்பேன், நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இவருக்கு நிறைய பிரச்சனை வருது. ஏன்னா மத்த டீச்சர்ஸ் எல்லாம் காசு வாங்கிட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் நாங்க மறுக்கிறாரு. அதனால இவரை வண்டி தப்பா பாக்குறாங்க, எல்லாரும் வந்து இவருக்கு எதிரா நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, லேட்டரா ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெரிய ரோல் மாடலா அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வந்து வாழணுங்க சகோதர சகோதரி. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை யாரெல்லாம் வந்து நேர்மையா தேடுறாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து தேவன் என்ன பண்றாருனாக்கா கனமகிமைப்படுத்துறாருங்க. கைவிடுறது அல்ல, நிச்சயமா அவங்களுக்கு வந்து ரிவார்ட் தராரு. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீதியான வாழ்க்கை வாழும்போது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் வந்து கொடுப்பார். 3வது விஷயம் பார்க்கும்போது, ஆசீர்வாதங்கள் என்னும்போது எப்போதுமே அது வந்து பணத்துக்குரியதா இருக்காதுங்க. மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காது. அது வந்து ஸ்பிரிச்சுவலா கூட இருக்கும். இத நம்ம உணரணுங்க. இல்லைங்களா? பணம் நல்லா இருக்குது, அது மட்டும் தான் ஆசீர்வாதம்ன்ட்டு அல்ல. இல்லைங்களா? நம்மள வந்து ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப ஐஸ்வரவான தேவன் வச்சிருப்பாரு. அத நம்ம உணராம இருக்கக்கூடாதுங்க. சகோதர, சகோதரி, யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நீதியான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? இல்ல எனக்குள்ள மாய்மாலம் இருக்குதா? இல்ல நான் வந்து ஷார்ட்கட்டான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? சக்சஸ்க்கு வந்து நெறைய ஷார்ட்கட் இருக்குதுங்க இந்த உலகத்துல. இல்லைங்களா? அத வந்து உலகத்தார் வந்து தேர்ந்தெடுக்குறாங்க. நம்ப அத வந்து தேர்ந்தெடுக்க கூடாது. நம்ப நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நிச்சயமா நம்மள வந்து கை விடுறது இல்ல. நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற கூலிய நிச்சயமாக தருவாருங்க சகோதர, சகோதரி. 4வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனை வந்து உண்மையாக தேடுறவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையா இருப்பாருங்க. அவங்க கிட்ட வந்து உண்மை இருக்கும். தேவன் எப்படி சத்தியமுள்ள தேவனா இருக்கிறாரோ, அதே போல இவங்க கிட்ட வந்து உண்மை இருக்கும். இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, எவ்வளவு உண்மையா நம்ம வந்து இருக்கிறோம்? சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். சாம் சாப்டர் 24:6. அவரை தேடுகின்ற சந்ததியும் யாக்கோபின் தேவனுடைய முகத்தை நாடுவர்களும் இவர்களே. பாத்தீங்களா? எவர்கள் மேல ஒரு லிஸ்டே வருதுங்க. உண்மையா இருக்கிறவங்க. இல்லைங்களா? நீதியா வாழ்றாங்க. கையில வந்து எந்த கரியும் அவங்க கிட்ட இல்ல. இதயத்துல வந்து சுத்தம் இருக்குது. அப்படிப்பட்டவங்க. நம்ம இருக்கோமா அப்படின்றத பார்க்கணுங்க. இந்த அதிகாரத்துல வருகின்ற அந்த கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்குதா? எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்? யாரையும் ஏமாத்துறதா இருக்கிறோமா? உண்மையா தேவன வந்து தேடுறோமா? அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 Chronicle சாப்டர் 16 வெர்ஸ் 11. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் தேடுங்கள். அவருடைய சந்நிதியை எப்பொழுதும் தேடுங்கள். பார்த்தீங்களா? எப்போதுமே தேவன் கிட்ட எப்ப போவோம்? தேவனுடைய வசனங்களை எப்ப கேட்போம்? பைபிள எப்ப ஓப்பன் பண்ணி படிக்கலாம்? ஜெபத்தின் மூலியமா தேவன் கிட்ட போய் பேசலாமா? தேவன் கிட்ட ரொம்ப அதிகமா நம்ம வந்து உறவாடணுங்க. ஃபெலோஷிப்ப வந்து அதிகமா வளர்த்துக்கணும். இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு? ஆவலா வந்து நம்ம காத்திருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லீங்களா? என்டர்டெயின்மென்ட்‌க்கும் மத்த விஷயங்களுக்கும் நம்ம இருக்கின்ற அந்த ஆர்வம், வேத வசனத்தின் மேல இருக்கின்றதா? அப்படி இருந்தாக்கா, உண்மையா தேவன வந்து தேடிட்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க. சத்தியத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், நெறைய வருஷம் ஆயிருக்கலாம். அப்ப இருந்த அதே வாஞ்ச, ஆவியில இருக்கிற அதே அனல் இப்ப இருக்குதா? அப்படி இருந்தாக்கா, உண்மையிலே தேவன வந்து நம்ம முழு இதயத்தோட சின்சியரா தேடிட்டு இருக்கிறோம்ன்ட்டு அர்த்தங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 29 வெர்ஸ் 13. நீங்கள் என்னை தேடி பெறுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினால் என்னை கண்டடைவீர்கள். பாத்தீங்களா? முழு இதயத்தோட தேவனை தேடினா கண்டடைவீங்கன்றாருங்க. அது மட்டும் உண்மை. இல்லைங்களா? மத்தேயு 7:7 இயேசு கிறிஸ்து கூட இத பத்தி பேசுறாருங்க. மேத்யூ சாப்டர் 7:7 கேளுங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். பாத்தீங்களா? எப்படி தேடணும்? முழு இதயத்தோடன்னு சொல்லிட்டாரு. இல்லைங்களா? இது கேரக்டர். அப்படி இல்லைனாக்கா எவ்வளவு தேடியும் பிரயோஜனம் இல்லைங்க சகோதர, சகோதரி. 2024வது வருஷம் ஹைதராபாத்ல டேனியல் தாமஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு தினசரி என்ன பண்றாரு, ஏர்லி மார்னிங் வந்து பிரேயர் பண்றாருங்க. டெய்லி கண்டினியூஸா இதை வந்து பண்ணிட்டே இருக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப கமிட்டடா இருக்கிறாருங்க. டிசிப்ளினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதனால நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு தேவனை தேடுறதுக்கு வராருங்க. ரொம்ப பெரிய ஒரு எடுப்புதல் வந்து அங்க ஆகுது.
இவங்க பண்ண அந்த ஒரு காரியம் இல்லைங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தாதான் தேவனை வந்து நம்ம முழு இதயத்தோட தேட முடியும் இல்லைங்களா? சடன்ல வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிறது, சடன்ல வந்து டல்லாக கூடாது. டெய்லி வந்து ஆவியில நம்ம அனலா இருக்கணுங்க. உற்சாகமா நம்ம வந்து ஜெபம் பண்ணணுங்க. தினசரி நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு ஃபர்ஸ்ட் இடத்த வந்து கொடுக்கணுங்க. அந்த உற்சாகம் வந்து கம்மியாவே கூடாதுங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை தேடுவது நம்மளுக்கு ஒரு ஹாபி மாரி இருக்கக்கூடாதுங்க. அது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கணும். இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணும். எப்பயாவது ஒரு தடவை வந்து பைபிள் படிக்கிறது, எப்பயாவது ஒரு தடவை நம்ம இஷ்டத்துக்கு போய் ஜெபம் பண்றது அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அவர் லைஃப் ஸ்டைல். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை உண்மையா தேடுறவங்கள்ட்ட தேவனுடைய குணங்கள் இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான கேரக்டர். தேவனுடைய கேரக்டர் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்குது? பரிசுத்தம் இருக்குதா? இல்லைங்களா? உண்மை இருக்குதா? இன்டெகிரிட்டி இருக்குதா? நேர்மை இருக்குதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தேவனை தேடுறோம், தேவனை தேடுறோம்ன்னு சொல்லிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாம இல்லைங்களா? ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எண்ணம், சொந்த சகோதர சகோதரிகள்ட்ட வெறுப்பு காட்டுறது இல்லைங்களா? முகத்துக்கு முகம் பார்த்துட்டும் பேசாம போறது, வெறுப்பு உணர்ச்சியை காட்டுறது, பாடி ஷேமிங் பண்றது, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. அப்படி இருந்தா என்ன பிரயோஜனங்க? இல்லைங்களா? சோ ஒரு சந்ததியார் வந்து தேவனை உண்மையா தேடினான்னு வச்சுங்களேன், அந்த சொசைட்டியே மாறணும் இல்லைங்களா? நம்ம சபையாக தேவனை வந்து உண்மையா தேடணும்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் சகோதர சகோதரி. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, ஆக்டிவா வந்து டெய்லி தேவனை வந்து உண்மையா நான் தேடுறேன்னா, இல்ல எப்பயாவது ஒரு தடவை எனக்கு இஷ்டமா வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? இதை வந்து நம்ம யோசிக்கணுங்க. இன்னைக்கு 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் யாருனாக்கா மகிமையின் ராஜா. அதனால எல்லா மகிமையும் அவருக்கு தான் உரியது. இதை நம்ம உணர்ந்தவங்களா வாழணுங்க சகோதர சகோதரி. ஏன்னா அவரோட பேரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மகிமையின் ராஜா. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம், சாம் சாப்டர் 24:8ல மகிமையின் ராஜா யார்? வல்லமையும் பலமும் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் வல்லவராயிருக்கும் கர்த்தரே அந்த மகிமையின் ராஜா. பாத்தீங்களா? யுத்தத்தில் வல்லவராயிருக்கின்ற கர்த்தரே அந்த மகிமையின் ராஜா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன பாக்குறோம்? எக்ஸோடஸ் 14:14ல கர்த்தர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். பாத்தீங்களா? நம்ம லைஃப்லயும் அவ்வளவுதாங்க. கர்த்தர் நமக்காக போராடுறாரு, வேற யாரும் போராடுறது இல்ல. கர்த்தர் தான் எல்லாமே பண்றாருங்க. நம்ம அமைதியா இருந்தா போதும். தேவனே நம்மளுக்கு வந்து அந்த பலனை கொடுப்பாருங்க. தேவன் தான் வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது, தேவன் தான் நம்மளுக்கு துணையாக இருக்கிறது, தேவன் தான் ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் நம்மளுக்கு எப்படி வந்து ஜெயத்தை கொடுக்குறாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்மளை வந்து ரட்சித்துட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக மரணத்தை வந்து விழுங்கிட்டாருங்க தேவனே. எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ங்க, 1 கொரிந்தியன் சாப்டர் 15:57. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை அளிக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் எப்போதுமே நமக்கு ஜெயத்தை தான் கொடுக்குறாருங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் ஆயிட்டுக்குதுங்க. கேஸ் கிடைக்காம ஆயிடுமோ, பெட்ரோல் கிடைக்காம ஆயிடுமோ, வேலை போயிடுமோ, லாக்டவுன் வந்துடுமோ, ஃபியூச்சர் வந்து இப்படி ஆயிட்டுக்குது, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பயத்துல இருக்கிறாருங்க. விலைவாசி ஃபுல்லா ஏறிடுமோ அப்படின்ற பயமும் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணோங்க இந்த சமயத்துல? தேவன் மேல 100% நம்பிக்கை வைக்கணுங்க. ஈரான்ல வார் ஆகுற மாதிரி நாளைக்கு இந்தியால கூட வார் ஆகலாம். எப்படி வேணாலும் சூழ்நிலை வந்து மாறலாம். ஆனா தேவன் நம்மோடு இருப்பார். அந்த நம்பிக்கையை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இதைதான் சொல்றாருங்க. சாம் சாப்டர் 20:7ல சிலர் ரதங்களில் நம்பிக்கை வைக்கிறார்கள், சிலர் குதிரைகளில், ஆனால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நினைவு கூறுகின்றோம். பாத்தீங்களா? சில பேர் என்ன பண்றாங்க? ரதம், குதிரையில நம்பிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனம் வந்து அவங்க வந்து அந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வச்சாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா வந்து ஜெயிக்க முடியாது. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வச்சு வார் பண்ணாங்கன்னாக்கா அவங்க வந்து ஜெயிப்பாங்க. நம்ம லைஃப்லயும் எவ்வளோ பேட்டல்ஸ் வராங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், எல்லாத்துலயும் வந்து தேவன் மேல நான் நம்பிக்கை வச்சேன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நமக்கு வந்து ஜெயம் உண்டு. இஸ்ரேல் ஜனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல நிறைய இடத்துல எப்பெல்லாம் தேவன் மேல நம்பிக்கை வச்சு வாருக்கு போறாங்களோ அதெல்லாம் வல்லமையா ஜெயிக்கிறாங்க, கஷ்டப்படாம ஜெயிக்கிறாங்க. ஆனா தேவன் மேல நம்பிக்கை இல்லாம போற வாரெல்லாம் வந்து அவங்க வந்து தோத்து போறாருங்க. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது தோத்து போறாருங்க. இதேதான் நம்ம லைஃப்ல. இத வந்து நம்ம அடிப்படையா வச்சுக்கணுங்க. எப்போதுமே தேவனை நம்பினவங்க. 2020வது வருஷம் அனிதா ஜார்ஜ் அப்படின்ற ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம பார்க்கும் பொழுது கோவிட் வந்து பீக்ல இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. இவங்களுக்கும் அது வந்து தொத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை தாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தினசரி ஜெபம் பண்ணிட்டு வந்து வார்டுக்குள்ள போறாரு.
ஜெபம் வந்து ரொம்ப ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அதிகமாயிடுச்சுங்கோ. தைரியம் ஜாஸ்தி வந்துச்சு. அந்த பயத்த வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாருங்க. அதனால கன்டினியூஸா அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு புது பலன் வந்து தேவன் அவங்களுக்கு குடுத்தாருங்க சகோதர சகோதரி. அந்த மாரி என்ன மாரி கஷ்டம் இந்த மாரி சூழ்நிலையில கூட நம்ம வந்து தேவன நம்புனாங்க சகோதர சகோதரி. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் மிக மிக வல்லமையானவர். நம்ம லைஃப்ல எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலுமே அதுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமை இருக்குது. ஒரு நொடியில தேவனால மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. பிரச்சனைகள்ட்ட சொல்லணும் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்ட்டு. இல்லைங்களா? இஸ்ரவேல் கூட இருந்த தேவன் நம்மோடும் இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஆழமா இருக்கணுங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இதயத்த தேவனுக்காக திறந்து வைக்கணுங்க. அப்போ மகிமையின் ராஜா உள்ள வருவார். நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. தேவனுக்கு நம்ம லைஃப்ல முக்கியத்துவம் குடுக்கணுங்க. தேவன் வந்து நம்மள அப்படியே ரோபோ மாரி மாத்துறது இல்ல. சான்ஸ் குடுக்குறாருங்க. நம்மளே மாறணுன்றதுக்காக தேவன் நம்மளுக்கு ஏராளமான வழிகள வந்து காமிச்சிட்டே இருப்பாரு, போதிப்பாருங்க. நம்ம அதுக்கு இடம் குடுக்கணுங்க. இடம் குடுத்தா தான் மாற முடியும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விக்டரி சரிங்களா? சக்சஸ் நம்மளுடைய லைஃப் வெற்றி வேணும்னா தேவன் இல்லாம வராதுங்க. சுயபலத்துல நம்மளால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. தேவன் இல்லாம நம்ம லைஃப் வந்து பூஜ்யம் தான். தேவன் இருந்தாக்கா நம்ம வந்து பெரிய விஷயத்த வந்து வெல்லலாம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவருங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கிலும். சோ இந்த விசுவாசத்தோட வாழணுங்கோ. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகிமையின் ராஜா நம்ம வாழ்க்கைய ஆளுகை செய்ய நம்ம அனுமதிக்கிறோமா? இல்ல சாத்தான் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறானா? சில விஷயத்துல ஒண்டி தேவனுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, சில விஷயத்துக்கு குடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து தேவன ஆளுகை செய்யறதுக்கு விட மாட்டேன்றோம்ன்ட்டு அர்த்தம். அந்த மாரி இருக்கக்கூடாதுங்க. முழுமையாக நம்ம வாழ்க்கைய தேவனுக்கு ஒப்பு குடுத்துடணும். அவர் தான் நமக்கு வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கணுங்கோ. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.